வே. ராமசாமி தம் முதல் மனைவி நாகம்மையோடு மதுவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். இரண்டாவது மனைவி மணியம்மையோடு மதுவுக்கு ஆதரவாக மேடைதோறும் முழுக்கினார். மனைவி மாறலாம், கொள்கை மாறலாமா என்கிற கேள்வியோடு இந்த காணொளி. தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. வே. ராமசாமி சொன்னது: பேசுகிறவன் பெண்கள் ஆண்களைப் போல சம உரிமை பெற வேண்டும் என்று சொல்கிறானே தவிர எவனும் உரிமை கொடுப்பதே கிடையாது. ஒரு போகப் பொருளை எப்படி அலங்காரம் செய்கின்றோமோ அப்படித்தான் பெண்களை அலங்காரம் செய்து அடிமையாக வைத்திருக்கின்றோம். ஒரு பெண்ணால் அதுபோன்றுதான் வாழ முடியும். ஆண்களைப் போல பெண்களுக்குச் சுதந்திரம் இல்லாததால் அவர்கள் பலவீனமானவர்களாகி விட்டார்கள். திருவள்ளுவர் காலம், நாயன்மார்கள் காலத்திலிருந்து இதுவரை நாம் எதில் வளர்ந்திருக்கின்றோம்? உற்சவம், கோயில், குளம், திருவிழா, பண்டிகை இதில் தான் வளர்ந்திருக்கின்றோமே தவிர மற்ற உலக மக்களைப் போல் அறிவில் வளரவில்லை. விடுதலை, ஆகஸ்ட் 8, 1968. பேசுகிறவன் பெண்கள் ஆண்களைப் போல சம உரிமை பெற வேண்டும் என்று சொல்கிறானே தவிர எவனும் உரிமை கொடுப்பதே கிடையாது. மேற்கண்டதைப் போல வே. ராமசாமியின் வாயாடி பேச்செல்லாம் நன்றாக தான் இருக்கும். அந்த பேச்சை அவர் எந்தளவு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் என்பதை பார்க்கும்போது தான் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாத அப்பாடக்கர் பேர்வழி வே. ராமசாமி என்பது விளங்கும். யோக்கியத்தனங்களில் முதல் யோக்கியத்தனம், தான் எதை சொல்கிறோமோ அதை தான் முதலில் கடைபிடித்து பிறகு தான் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் ஒரு போதும் வே. ராமசாமியிடம் அத்தகைய யோக்கியத்தன்மை இருந்ததே கிடையாது. வே. ராமசாமி ஒன்றல்ல தம் 2 மனைவிமார்களையும் எவ்விதமாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் என ஒரு விஷயம் வாயிலாக ஆணித்தரமாக அறிய தருகிறோம். வே. ராமசாமி மகாத்மா காந்தியடிகளின் பேச்சைக் கேட்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் தம் முதல் மனைவியையும் தம் சகோதரியையும் ஈடுபடுத்தினார். புருஷன் சொல்கிறான் என நாகம்மையும், சகோதரன் சொல்கிறான் என சகோதரி கண்ணம்மாவும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மது ஒழிப்பு என்பது நல்ல விஷயம்தான். அதனால் வே. ராமசாமி கூறியதை கண்ணை மூடி பின்பற்றினர். இங்கே ஆம்பளை பேச்சை பொம்பளை கேட்கிறாள் என்ற பிரச்சனையில்லை. காரணம் செய்யக்கூடியது நல்ல விஷயம் என்றால் ஆம்பளை சொல்லி பொம்பளை செய்தால் என்ன, பொம்பளை சொல்லி ஆம்பளை செய்தால் என்ன? ஆனால் அதே வே. ராமசாமி கள்ளுக்கடைகளுக்கு ஆதரவாக களமிறங்கியபோது தம் இரண்டாவது மனைவி மணியம்மையையும் ஆதரவாக களம் இறக்கியது போல் அவர் கருத்து எதுவென்று வெளியே சொல்லாமலே பெண்கள் குரலில் மணியம்மைக்கும் டப்பிங் கொடுத்தார். இவர் கள்ளுக்கடையை அடைக்க போராடியபோது என்ன ஏது என்று கேட்காமல் மனைவிமார்கள் அவரோடு போராட்டத்தில் குதிக்க வேண்டும். அதேபோல் வே. ராமசாமி கள்ளுக்கடை போராட்டத்திற்கு ஆதரவாக டாஸ்மாக் விற்பனை பிரதிநிதி போல் பேசியபோது என்ன ஏது என்று கேட்காமல் தலையை ஆட்ட வேண்டும் போலும். இதென்னையா நியாயம்? வீட்டிலுள்ள மனைவிமார்களின் அபிப்பிராயம் என்னவென்று கேட்கிற புத்தியில்லையே. இத்தகைய புத்திக்கார ஆசாமி பெண்ணியம் பேசினால் அதில் பாசாங்கு தானே இருக்கும். குடிப்பது தவறில்லை. கள் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமே இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கிக் கொடுத்திருக்கிறேன். கள்ளுக்கடை எல்லாம் மூடி இருந்தாங்க. அப்போ குடிக்காமா இருந்தாங்களா? குடிச்சுகிட்டுத்தான் இருந்தாங்க. ஒருத்தரும் அப்போ குடியை தடுக்கல்லே. வருமானம் குறைஞ்சது தான் மிச்சம். திருட்டுத்தனமாக குடிச்சாங்க. சனங்கள் சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்பு தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போறதை விட இது நல்லது தான். பெரியார் வே. ராவின் சிந்தனைகள், தொகுதி 2, பக்கம் 1227. பதிப்பாசிரியர் வே. ஆனைமுத்து. நேர்காணல் தேதி டிசம்பர் 27, 1972. எப்பேற்பட்ட அருள்வாக்கு இது! வே. ராமசாமியின் குடிக்கு ஆதரவான வெட்கக்கேடான பேச்சு.
குடிக்கு ஆதரவாக இவ்விதம் பேசிய ஈவே ராமசாமி தம் இரண்டாவது மனைவி மணியம்மையையும் தம் மதுவுக்கு ஆதரவான பேச்சில் பங்கெடுக்க அழைத்திருப்பார் தானே. மணியம்மையை வைத்து பல மேடைகளில் மதுவுக்கு ஆதரவாக ஈவே ராமசாமி பேசியவர் தானே. நம் நாட்டிற்கு தேவையில்லாதது மதுவிலக்கு என்றாலும் நம்முடைய கலைஞர் பூச்சாண்டி காட்டி வருகிறார். ஒரு நாளைக்கு திறக்கிறேன் என்கிறார். ஒரு நாளைக்கு திறக்க மாட்டேன், கட்டாயம் தீவிரமாக அமல் நடத்துவேன் என்கிறார். முன்னேற்ற கழகத்திலும் சிலர் சாராயம் காய்ச்சுகிறார்கள். பலர் குடிக்கிறார்கள். போலீசிலும் 100க்கு 30 பேருக்கு மேல் மது அருந்துகின்றார்கள். விடுதலை அக்டோபர் 2169. மதுக்கடைகளை திறக்காத கருணாநிதியையே உண்டு இல்லை என போட்டு வாங்கிய ஈவே ராமசாமி தம் மனைவி மணியம்மை மதுவுக்கு எதிரான கருத்தை கொண்டிருந்தாலும் அதை ஆமோதிக்காமல் நான் சொன்னதை நீ கேளு என பெண்ணடிமைதனத்தை போற்றி பாதுகாத்திருக்கிறார். மணியம்மைக்கு ஈவே ராமசாமியின் மது ஆதரவு பேச்சு பிடிக்காமல் போயிருந்தாலும் பதிபக்தி காரணமாக கண்ணை மூடிக்கொண்டு இருந்து பெண்ணடிமைதனத்தை ஈவே ராமசாமி வடிவத்திலும் நிரூபித்து காண்பித்திருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள். 1963 இல் கும்பகோணத்தில் நடைபெற்ற குடிகாரர்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் ஈவே ராமசாமி என்கிற அற்புத தகவலை பிப்ரவரி 1, 1963 நாள் விடுதலை தருகிறது. இம்மாநாட்டில் ஈவே ராமசாமி கலந்து கொண்டபோது மணியம்மையை வாயை மூடிக்கொண்டிருந்திருப்பாரா? நிச்சயம் எதிர்வினையாற்றி இருப்பார். பெண்களுக்கு தான் ஆண்களைவிட மதுவின் தீமை அதிகமாக தெரியும் என்பதனோடு அதனால் நிகழும் சீரழிவை உணர்ந்தவர்கள் அவர்களே. ஆனால் ஈவே ராமசாமி என்ன செய்திருப்பார்? மனைவி மணியம்மை கூறியதை காது கொடுத்து கேட்டிருப்பாரா? மாட்டார். தன் இயக்கத்தில் சேருகிறவனையே உன் மனசாட்சியை உன் பகுத்தறிவை மூட்டை கட்டி வைத்துவிட்டு வா என நிபந்தனை போட்டவர் அதே நிபந்தனையை போட்டு தானே மணியம்மையை தாரமாக்கி இருப்பார். பெண்ணடிமைதனத்தை ஒழித்தே தீருவேன் என கூறிக்கொண்டே மதுவுக்கு ஆதரவான மற்றும் எதிரான என 2 போராட்டங்களில் தம் மனைவிமார்களின் கருத்தை அறியாமல் தன் நோக்கத்தை ஈவே ராமசாமி திணித்திருக்கிறார் என்பதை தானே அறிய முடிகிறது. முதல் சம்சாரம் நாகம்மையை வைத்து மதுவுக்கு எதிராக போராட்டம். இரண்டாவது சம்சாரம் மணியம்மையை வைத்து கொண்டு மதுவுக்கு ஆதரவாக பிரசாரம். உலகில் இத்தகைய தலைவரை தேடினாலும் கிடைக்குமா என்ன? சபாஷ், சரியான அறிவுக்காரன் என பாராட்டுவதை தவிர நமக்கு வேறு வழி தெரியவில்லை. இத்தகைய புத்தி ஈவே ராமசாமிக்கு பிற ஆண்களின் யோக்கியதையையும் பெண்கள் அடிமையாக்கப்பட்டுவிட்டார்கள் என சொல்லவும் என்ன திராணி உள்ளது அல்லது என்ன தகுதி தான் உள்ளது? ஈவே ராமசாமியின் அத்தகைய இழிவான லட்சணமே கி வீரமணிக்கும் இருந்துள்ளது. சொந்த புத்தி தேவையில்லை, ஈவே ராமசாமி புத்தியே தேவை என கேட்டு வாங்கிய நபரின் யோக்கியதை வேறெப்படி இருக்கும்? கனடா பெண்மணி ஒருவர் கி வீரமணியை செருப்பாலடித்து பாடமெடுத்தது போல் பாடமெடுத்த கதையை பார்த்தோமேயானால் தீக்க விலுள்ள எல்லா பயல்களும் வாய்ச்சொல்லில் வீரரடி என்பது விளங்கும். மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொலி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் மே 3, 20 நாள் விடுதலையில் கி வீரமணி கூறியது என கலி. பூங்குன்றன் ஒரு தகவலை பகிர்ந்தார். அது என்னவென்று பார்ப்போம். நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தோடு ஒப்பந்தம் ஒன்றை போட கனடாவுக்குச் சென்றோம். பல்கலைக்கழக பேராசிரியர்களும் வந்தனர். அதில் சில பெண்களும் உண்டு. கனடாவில் ஒருவர் வீட்டில் தங்குவதற்கு ஏற்பாடாகி இருந்தது. அந்த வீட்டில் ஓர் அம்மையார் மட்டுமே தனியாக இருந்தார். காலை உணவு மதிய உணவு தயாரிப்பில் நமது பல்கலைக்கழக பேராசிரியைகள் ஈடுபட்டிருந்தனர். உணவு பரிமாறியதும் அவர்கள்தான். அப்பொழுது அந்த வீட்டுக்குரிய கனடா அம்மையார் எங்களை பார்த்து கேட்டார். நானும் காலை முதலே பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் உங்கள் பெண்களே செய்து கொண்டிருக்கின்றனர். ஏன் ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்களா என்று கேட்டபொழுதுதான் எங்களுக்கு, அதாவது மானமிகு இனமான கி வீரமணிக்கு சுள்ளென்று உரைத்ததாம். அன்றிலிருந்து குறைந்தபட்சம் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கத்தில் ஈடுபடுவதுண்டு என்றாராம் கி வீரமணி.
87ஆம் வயதில் தான் ஒரு பெண்ணிய போராளிக்கு சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்க வேண்டும் என்கிற அறிவே வந்திருக்கிறது. அதை பெருமையாக வேறு பீத்திக் கொள்கிறார். இதுநாள் வரை இக்காரியம் செய்யாததற்கு வெட்கப்படுகிறேன் என சொல்லவில்லை. நன்றாக தான் கேட்டிருக்கிறார் கனடா பெண்மணி. பொம்பளை புள்ளைகளை வேலை பார்க்க விட்டுட்டு நீங்க என்ன புடுங்கிட்டா இருக்கீங்க என. அன்றிலிருந்து தான் சாப்பிட்ட தட்டை கழுவும் பழக்கமே பெண்ணிய ஸ்பெஷலிஸ்ட் கி வீரமணிக்கு வந்ததாம். அதுவரை கால் மேல் கால் போட்டு கொண்டு வீட்டுக்காரம்மாவை வீட்டு வேலை பார்க்க மட்டுமே வைத்திருக்கும் அடிமையாக தான் வைத்திருந்து இருக்கிறார் போலும். ஏன் ஈவே ராமசாமி, உன் வீட்டுக்காரம்மாவுக்கு வீட்டில் ஒத்தாசையாக இரு என்கிற சாதாரண பாடத்தை கூடவா கிவீரமணிக்கு சொல்லி தரவில்லை. தீக்க எதரெதற்கெல்லாமோ கொள்கை வைத்துள்ளது. இதையும் திராவிடர் கழக கொள்கையாக பிரகடனப்படுத்த வேண்டியது தானே. ஈவே ராமசாமியே தம் மனைவிமார்களுக்கு கூடமாட ஒத்தாசை செய்ததாக தகவலில்லையே. எத்தனையோ ஆண்கள் வீட்டில் குடும்ப வேலைகளை பெண்களோடு சமமாய் பங்கெடுத்து செய்கிறார்கள். ஆனால் அத்தகைய ஆண்கள் எவரும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பேன் என்றெல்லாம் பேசி திரியவில்லை. ஆனால் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்பேன் என பேசி திரிகிற தீக்க ஆசாமி எவனும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து செய்வதில்லை. இது தான் வாய் சொல்லில் மட்டும் வீரனாக திரிந்த ஈவே ராமசாமி கும்பலுக்கும் சொல்லில்லாமல் செயலில் பெண்ணடிமைதனத்தை ஒழிக்கும் சாமானியனுக்கும் உள்ள வித்தியாசம். கொள்கையில் தெளிவில்லை என்றால் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொண்டாலும் சந்தி சிரிக்கும் நிலை தான் ஏற்படும் என்பதற்கு ஈவே ராமசாமியே மிக பெரிய உதாரணம்.